ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் விளாக். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்காக ஒரு பட்டர் முறுக்கும் மூச்சூர் லட்டும் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக முறுக்கு வந்துருந்துச்சு, லட்டு நல்லா ஜூஸியாக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பட்டர் முறுக்கு அது செய்கிறதுக்கு ஒரு 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1 கப்பு கடலை மாவு, 3த்தையும் ஒன்றா போட்டு நல்லா சலிச்சு எடுத்துடணும். மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்பு, ஜீரகத்தை இந்த மாதிரி கசக்கி போட்டுட்டு பெருங்காயத்தையும் போட்டுட்டு பட்டர் போட்டிருக்கேன். ரொம்ப பட்டர் போடக்கூடாது, ஒரு 2 பீஸ் மட்டும் போட்டிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா பிடிக்கணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். அது நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டு வச்சுருங்க. ஸ்டார் முறுக்கு ஒரு அச்சு தான் இருந்துச்சு, சரின்னு இது ஒரு இதுலேயே வச்சு சுற்றி முறுக்க போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சு முறுக்கு. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த முறுக்கை அப்படியே போட்டு எடுத்திங்கன்னா மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்டான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. முறுக்கு கொஞ்சம் கலராக தான் வரும், ஏன்னா கடலை மாவு போட்டிருக்கிறதுனால. பட் நல்லா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சாமிக்கு செய்கிறதுனால நான் எதுவும் டேஸ்ட் பார்க்கல, எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். சாமிக்கு படைச்சிட்டு தான் டேஸ்ட் பார்க்கணும். முறுக்கு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குன்னு. முறுக்கு ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்தது நாம் லட்டு செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 கப்பு கடலை மாவு எடுத்துக்கணும். கலர் பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு மாவை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட பூந்தி கரண்டிலாம் இல்லை, ஜாரணி தான் இருந்துச்சு. அதில் ஊற்றினோடனே நல்லா காரா பூந்தி மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. பரவாயில்ல, மிக்சியில் தானே போட போகிறோன்னு நல்லா ஊற்றி உடனே எடுத்துடணும், ரொம்ப பொரிய விடக்கூடாது, காரா பூந்தி மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அதை கொஞ்சம் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்து அதே கிணத்துலேயே 2 கப்பு சர்க்கரை போட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கம்பி பாகு பதம் வந்தோடனே இப்படி அரைச்சி வச்சிருக்கிற பூந்தியையும் போட்டு அதுக்கு தேவையான முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா இழுத்து இந்த மாதிரி கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா உருண்டை பிடிச்சி வந்தீங்கன்னா நல்லா ஜூஸியான சூப்பரான கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சமான மூச்சூர் லட்டு ரெடி. இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். இது ஏற்கனவே நான் செஞ்சுருக்கேன், ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன பட்சணம்லாம் செஞ்சீங்கிறது முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.